பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தாவின் வரங்கள். அதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலா டே 35. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிராக்கிள்ஸ், ஹீலிங்ஸ், ப்ராஃபஸி, டங்ஸ் இதெல்லாம் இப்ப நடக்குது. அதெல்லாம் என்ன சொல்லி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா அற்புதங்கள், அடையாளங்கள், சுகமளிக்கும் வரங்கள், அப்புறம் அந்நிய பாஷை, அது மட்டும் இல்லாதபடிக்கு தீர்க்க தரிசனங்கள் சொல்றதெல்லாம் இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் என்ன சொல்லி பார்க்க போறோம். ஏன் பார்க்க போறோம்னா, நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, அப்போஸ்தலர்கள் மூலமா தான் என்ன பண்ண முடியுது, அந்த வரங்களை வந்து அடுத்த ஆளுக்கு கொடுக்க முடியுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அப்போஸ்தலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 ஏடி, ஓகே, கிபி 100, கிபி 110, 115 போல இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கடைசியா வந்து ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருக்காரு, ஒரு 10 வயசு பையனுக்கோ ஒரு 15 வயசு பையனுக்கோ. அவனும் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வயசுல இறந்துட்டாருன்னா சுமார் 200, 205, 210 போல என்ன ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வரங்கள் செய்யறவங்க, இந்த வரங்கள் பெற்றவங்க ஆஹ் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வரங்கள் இல்லை. இதுதான் நம்ம வந்து அடுத்தபடியா 1 கொரிந்தியர் 13 நம்ம என்ன பார்த்தோம், வரங்கள் ஆகிய இந்த தீர்க்கதரிசனமாகட்டும், அந்நிய பாஷையாகட்டும், இதெல்லாமே ஓய்ந்து போயிடுச்சு சொல்லி நம்ம பார்த்தோம். நின்று நின்று போயிடுச்சு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1800 வருஷம் கழிச்சு, சுமார் 1900 இந்த 20ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா இந்த பெந்தைக்கோஸ்தே மூமெண்ட் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து தீர்க்கதரிசனம், அற்புதங்கள், அடையாளங்கள், அப்புறம் சுகமளிக்கிறது, அப்புறம் அந்நிய பாஷையில பேசுறது சொல்லிட்டு நிறைய காரியங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இதை நம்ம அன்றாடம் நம்ம டிவியில பார்க்குறோம், யூடியூப் சேனல்ஸ்ல பார்க்குறோம். நிறைய பெந்தைக்கோஸ்தே சபையில வந்து இந்த மாதிரி நடக்குது. வேறு மிராக்கிள்ஸ் சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய விழா வைக்கிறாங்க. ஹீலிங், ஓகே, சுகமளிக்கும் விழா சொல்லி வைக்கிறாங்க. தீர்க்கதரிசன விழா சொல்லி வைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம நிறைய நடக்கிறது பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் உண்மையிலே என்னது? இது தேவனால் கொடுக்கப்பட்டதா? இல்ல என்னது? ஏன்னா அப்போஸ்தலர்கள் இப்ப கிடையாது. அவங்க இறந்துட்டாங்க. அவங்களால வரம் பெற்ற மக்களும் பார்த்தீங்கன்னா, இறந்து போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 200 கிபிலயே. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கான்கிரீட்டான நிறைவான ஒரு பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதாகமம் வந்து கம்ப்ளீட் ஆயி எல்லார் கையிலுமே கிடைக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. அப்போ இப்போ நடக்கிற விஷயங்கள் வந்து உண்மையிலே தேவனால் கொடுக்கப்பட்டதா? இல்ல என்னது? சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம உணரணும்னா, அந்நிய பாஷை வந்து அந்த காலத்திலேயே வந்து 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து ரொம்ப தெளிவா பேசியிருப்பார். ஓகே, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அத வந்து சபையில வந்து பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க. அந்நிய பாஷை. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் லாங்குவேஜ் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அது உண்மையிலேயே அந்த மொழிகள்னா என்னது? அந்நிய பாஷைனா என்னது? அது வந்து ஆவிக்குரிய விஷயங்கள பேசுறதா இருக்கா? இல்லன்னா வந்து சபையில அது பேசலாமா? சொல்லி அத டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அது வந்து அவ்விசுவாசிகளுக்கு தான் அது என்ன இருக்கு? அடையாளமா இருக்கு தவிர, அது விசுவாசிகளுக்கு கிடையாது சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ உண்மையிலேயே வந்து இந்த அந்நிய பாஷை இப்ப பேசிட்டு இருக்காங்களே, இல்லன்னா வந்து 1 கொரிந்தியர் பேசுனாங்களே, அதுக்கு பவுல் சொன்ன ஆவிக்குரிய கட்டளை என்னது? சொல்றத நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ நம்ம வாங்க பார்க்கலாம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். முதலாவதாக ஆ இன்ட்ரோடக்ஷன்ல நான் சொல்லிட்டேன். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தேவன் கொடுத்த வரங்கள், அது அப்போஸ்தலர்கள் மூலமா அடுத்தடுத்த ஆளுங்களுக்கு குடுக்கப்பட்டது. அந்த வரங்கள் பெற்ற பெற்ற ஆட்களும் பார்த்தீங்கன்னா, சுமார் 200க்குள்ள இறந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப இப்ப நடக்கிறது என்னது? சொல்லும்போது, நம்ம சில வசனங்கள் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இத வச்சுக்கோங்க. படிக்க வேணாம் இப்போ. இதே போல இன்னொன்னு வசனம் எடுத்துக்கோங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22, 23. 23 இல்ல 21ல இருந்தே படிங்க. படிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே ம். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாவனே அல்லாமல்
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ம் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். சரி, இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து அந்நாளிலே ஓகே இயேசு கிறிஸ்துவின் வருகையில, இரண்டாம் வருகையில அப்ப பார்த்தீங்கன்னா அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே என்ன பண்ணோம், பிசாசுகளை விரட்டணும், அந்நிய பாஷையை பேசணும், அப்புறம் மிராக்கிள்ஸ் அற்புதங்கள் செஞ்சோம் சொல்லி சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கிரமை செய்கைக்காரரே அவே ஃப்ரம் மீ யூ ஈவில் டூவர்ஸ், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது சொல்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஐ நெவர் நியூ யூ, உங்களுக்கு தெரியாது எனக்கு சொல்லி சொல்றாரு. அப்ப இப்ப பேசுற தீர்க்கதரிசனங்கள், இப்ப பேசுற அந்நிய பாஷைகள் இல்லைன்னா அந்நிய பாஷை பத்தி இங்க போடல, ஆனா மிராக்கிள் செய்றவங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கான், அது இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்படலையா, இயேசு கிறிஸ்து வந்து அதை வந்து என்ன பண்ணலையா, அங்கீகரிக்கல, இல்லைன்னா அவர்கிட்ட இருந்து வரல சொல்லி சொல்றாரு. ஐ நெவர் நியூ யூ, ஏன்னா அவர் சொல்றாரு எனக்கு தெரியாது உங்களை, ஐ நெவர் நியூ யூ, உங்களுக்கு தெரியாது எனக்கு. அப்ப அவர் தெரியலனா அப்ப அவர்கிட்ட இருந்து வந்திருக்க முடியுமா, அவர் தெரியலனா. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றாங்க, இவங்க ஈவல் டூவர்ஸா இருக்காங்க, அக்கிரமை சிந்தக்காரரே. அப்போ ஈவல் டூவர்ஸ்னா யார்கிட்ட இருந்து வந்தவங்களா இருக்காங்க, அப்போ பிசாசினால வந்து செயல்படுற சில காரியங்களா இருக்கு சொல்றத நம்ம இங்க பாக்குறோம். அதனால்தான் ஃபர்ஸ்ட் வசனத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா 21ல, இதுக்கு முந்தின வசனத்துல, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவர்கள் கிடையாது, பிதாவின் சித்தத்தை செய்யறவங்க தான். ஓகே, இயேசு கிறிஸ்துவே பார்த்தீங்கன்னா நான் பிதாவின் சித்தம் செய்ய தான் நான் பூமிக்கு வந்தேன்னு சொல்றாரு. ஐ ஹாவ் கம் டு டூ த வில் ஆஃப் மை ஃபாதர். ஓகே, யோவான் 6:37, நான் 37:38. நான் வந்து பூமிக்கு வந்த காரணமே என்னது, பிதாவின் சித்தம் செய்ய தான் நான் பூமிக்கு வந்தேன். ஓகே, என்னோட சித்தம் கிடையாது, பிதாவின் சித்தம். இங்க பாருங்க, for I have come down from heaven not to do my own will but to do the will of him who sent me. அப்போ பிதாவின் சித்தம் என்னது, பிதாவோட சித்தம் என்னது, அது நம்மளுக்கு தெரியணும். சித்தம் தெரியாம வெறும் மிராக்கிள்ஸ் அற்புதங்கள், அப்புறம் சுகமளிக்கிறது எல்லாம் தீர்க்கதரிசனங்கள் நான் அறிவிக்கிறேன், அடுத்த 10 வருஷத்துல என்ன ஆக போகுது, அடுத்த வருஷம் என்ன ஆக போகுது, இவருக்கு என்ன ஆக போகுது, அவருக்கு என்ன ஆக போகுது சொல்லி சொல்றதுனாலயோ, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பேய்களை விரட்டுறதுனாலயோ, அற்புதங்கள் செய்யறதுனாலயோ வந்து இவங்க வந்து ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. பிதாவின் சித்தத்தை தெரிஞ்சா மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், வர முடியும். சித்தத்தை தெரிஞ்சு செய்யணும். ஓகே, பட் த ஒன் ஹூ டஸ் த வில் ஆஃப் மை ஃபாதர் இன் ஹெவன், யாரெல்லாம் பிதாவின் சித்தம் செய்யறாங்களோ அவங்க தான் வர முடியும்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ பிதாவின் சித்தம்னா என்னது, அது தெரியுமா? அது வந்து பிதாவின் சித்தம் நம்ம வந்து பணக்காரன் ஆவறது தான் பிதாவின் சித்தமா, இல்லை நம்ம வந்து நல்லா பலனா எந்தவித நோய்கள் இல்லாம இருக்கிறது தான் பிதாவின் சித்தமா, இல்லை நம்ம வந்து ஐஸ்வர்யங்களா இந்த பூமியில வந்து நல்லா வாழ்றது தான் பிதாவின் சித்தமா சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பிதாவின் சித்தம் என்னதுன்னா எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் என்னது, மரணத்திலிருந்து விடுதலை ஆகணும். மரணம் சொல்ற ஆதாம் மூலமா வந்த அந்த தண்டனை. ஓகே, ஆதாம் செஞ்ச தப்பிதங்கள் மூலமா என்ன வந்துச்சு, ஆதியாகமத்தில் நம்ம என்ன படிக்கிறோம், ஜெனிசஸ் 1ஆம் அதிகாரம், சரி 1 இல்ல 2ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா, நீ இந்த பழத்தை சாப்பிட்டா செத்து போயிடுவேன்னு சொல்லி சொல்றாரு. 17ஆம் வசனத்துல, பட் படிங்க அத 17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அவ பாத்தீங்கன்னா அதே போல என்ன ஆயிடுச்சு, இவர் சாப்பிட்டாரு, ஆதாம் சாப்பிட்டாரு, அதே போல மரணம் வந்துருச்சு. அப்போ மண்ணில இருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்ப சொல்ற சாபம் என்ன ஆச்சு, மனுஷனுக்கு வந்துருச்சு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் படிக்கிறோம். படிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஓகே, மண்ணுக்கு திரும்புவாங்க. அப்ப தேவன் அப்படியே விட்டுட்டாரா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. தேவன் என்ன பண்ணாரு, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனத்தை ஆரம்பத்திலேயே அந்த பாம்புக்கு கொடுத்த சாபத்திலே என்ன பண்ணிட்டாரு,
இயேசு கிறிஸ்து ஒரு மீட்பர் வருவார் சொல்றதை வந்து சொல்லியிருக்காங்க. வேணா படிங்க 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ம் அவர் உன் தலையை நசுக்குவார், ம் நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். குதிக்காலை ஸ்ட்ரைக்கு. பாம்பு என்ன பண்ணும்? காலை தான் வந்து கடிக்கும். கடிக்கும். கடிச்ச உடனே என்ன ஆயிடுவாங்க? இறந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் உன் தலையை நசுக்குவார். உன்னுடைய வல்லமை எல்லாத்தையும் நசுக்குவார். ஓகே, தலையை நசுக்குவார். உன்னை சாவடிப்பார். நீயும் அவருடைய குதிக்காலை கடிப்பாய். யூ வில் ஸ்ட்ரைக் ஹிஸ் ஹீல் சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவாதுக்கான ஒரு முதல் தீர்க்க தரிசனம் சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் என்ன பண்றாரு? ஆதாம் வந்து நித்திய ஜீவனுக்காக படைக்கப்பட்டிருந்தாரு. நிச்சயமா வாழ்றதுக்காக. அந்த நித்திய ஜீவன் இழந்துட்டாரு. இழந்ததுனால என்னாச்சு? மரணம் வந்துருச்சு. இப்போ மரணத்துல இருந்து விடுவிக்கிறதுக்காக யார் என்ன பண்றாரு தேவன்? ஸ்திரீயின் வித்து. எங்க பூமியில பிறந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆணோட வித்து தான். ஓகே, தகப்பன் கிட்ட இருந்தா என்ன வருது? அந்த சீடு வருது. அவங்க அது மூலமா தான் என்ன பசங்க எல்லாம் பிறக்குறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா முதல்ல மிராக்குலஸ் வகையில ஒரு ஸ்திரீயின் வித்து ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அது யாரு? நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லி பார்க்கிறோம். ஸ்திரீயின் வித்து அவர் பிறந்து என்ன பண்றாராம்? அவர் வந்து இந்த சாத்தானின் தலையை நசுக்குவார். நீ அவருடைய குதிக்காலை கடிப்பாய் சொல்ற மாதிரி அங்க என்ன ஆச்சு? இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அதுதான் நம்ம எங்க படிக்கிறோம்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். ம் புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். யாரை பத்தி சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இதோ நான் மனுக்குலத்தை காப்பாத்துறதுக்காக நான் வருகிறேன். புத்தக சுருளே என்னை பத்தி எழுதிருக்கு. அப்படின்னா என்ன தீர்க்க தரிசனங்கள் நிறையா என்னை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. வந்து மனுக்குலத்தை என்ன பண்ணும்? மரணத்தின் அடிமைத்தனத்துல இருந்து, பிசாசின் அடிமைத்தனத்துல இருந்து என்ன பண்ணும்? அவங்கள விடுவிக்கணும். விடுவிச்சு அவங்கள வந்து நித்திய ஜீவன். ஓகே, அவங்கள மரணத்துல இருந்து, மரணம் சொல்ற அந்த புதக்குழியில இருந்து என்ன பண்ணும்? அவங்கள ரட்சிக்கணும். அதுக்காக நான் வரேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாராம். ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல இருக்கு. 10ஆம் வசனம் படிங்க ஒரே அதுல. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே ம் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பிரசுத்தமாக்கப்பட்டு நம்ம என்ன ஆயிட்டோம்? பாவத்துல இருந்து விடுதலையாகி நம்ம ஜீவனை பெற்றவங்களா ஆயிட்டோம் சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தமாகி. இதான் படிங்க. அதே எபிரேயர்லயே ஹீப்ரூஸ் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. 14, 15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க ம் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ம் தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ம் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் ம் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். விடுதலை பண்ணும்படிக்கும் படிக்கு அப்படியானார். அந்த மரணத்தின் அதிகாரத்தை யார் வச்சிருந்தா? பிசாசானவன். ஓகே, அந்த பொய் சொல்லி நீ சாக மாட்டாய் சொல்லி அந்த பொய்னால மனுக்கள் எல்லாம் என்னாச்சு? மரணத்துக்கு போயிடுச்சு. அந்த மரணத்தின் அதிகாரத்தை இவன் பெற்றுக்கொண்டிருந்தானா அவனை என்ன பண்றாரு? இந்த மரணத்தின் அதிகாரம் மட்டும் இல்லாம இந்த உலகத்தின் அதிபதியா இருந்தான். ஓகே, உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை விலக்கி தள்ளிட்டு என்ன பண்றாரு? மரணத்தையும் வந்து அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு அந்த மரணத்துல இருக்கிற அடிமைத்தனத்துல இருக்க மக்களை வந்து விடுதலை பண்ணதான் இயேசு கிறிஸ்து வந்தார் சொல்றதான் நம்ம இங்க பாக்குறோம். ஓகேவா? இதுதான் பர்பஸே. அதான் பிதாவே உங்க சித்தம் செய்ய நான் வருகிறேன் சொல்லி சொல்றாரு. அப்போ பிதாவின் சித்தம் என்ன சொல்றத இயேசு கிறிஸ்து நல்லா புரிஞ்சுது. அதே போல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு சொல்லி பாருங்க. நான் எப்படி பிதா சித்தம் செஞ்சு நான் அவருடைய அன்புல நிலைத்திருக்கிறனோ அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க? என் சித்தம் செஞ்சு என்னுடைய அன்புல நிலைத்திருங்க சொல்லிட்டு யோவான் 15ஆம் அதிகாரத்துல அவர் வந்து சொல்றாரு. வேணா படிங்க. யோவான் 15, 9ல இருந்து படிங்க. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல ம் நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். ம் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ம் நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல ம் நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தீங்களா என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நான் எப்படி என் பிதாவின் அன்பிலே கட்டளைகளை கீழ்ப்பட்டு நான் நடந்தனோ அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க? என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டு நடந்தீங்கன்னா நீங்க என்னோட அன்புல இருப்பீங்க. என்ன கட்டளை சொல்லி சொல்றாரு 12ஆம் வசனத்துல? நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டியதே என்னுடைய
கற்பனையா இருக்கிறது, இல்ல கட்டளையா இருக்கிறது. ஓகே, கமாண்ட்மெண்ட் சொல்லி சொல்றாரு. ஓகே, இது வந்து டீப், இதோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பார்க்கணும். இது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னும் சில வசனங்கள் பார்க்கலாம். யோவான் யோவான்ல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். ஆ 2:1 இருந்தே படிங்களேன். பிலிப்பியர் 2. 2:1 இருந்து. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் ம் அன்பினாலே யாதொரு தெருதலும் ம் ஆவியில் யாதொரு ஐக்கியமும் ம் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் ம் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து ம் இசைந்த ஆத்துமாக்களாய் ம் ஒன்றையே சிந்தித்து ம் என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஓகே, சபையாய் நீங்க சகோதரர்களே வந்துட்ட பிறகு நீங்க என்ன பண்ணுங்க? ஏக மனதுட உடையவர்களாய் ஒரே சரீரமாய். ஓகே, பிரிந்திருக்கிற சரீரமாய் கிடையாது. நம்ம ஏற்கனவே 1 கொரிந்தியர்ல பார்த்தோம். 12ஆம் அதிகாரத்துல நான் கை கிடையாது, அவன் வந்து அவனை எனக்கு பிடிக்கல, அந்த கை எனக்கு தேவையில்லை, எனக்கு கால் தேவையில்லை, எனக்கு கண் புல இருக்கணும், எனக்கு நான் வந்து காதா இருக்கணும், எனக்கு ஏன் வந்து இந்த வரங்கள் எனக்கு கொடுக்கல சொல்லிட்டு பிரிவினை இருக்கு பாத்தீங்களா? அப்படி இல்லாதபடிக்கு நம்ம எல்லாருமே என்னதான் ஒரே சரீரமாய் அந்த அன்பிலே கட்டப்பட்டவங்களா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா, சபை, சபை மக்கள், அந்த பக்தி விருத்தியிலையும் நம்ம ஏதாவது சபையில வந்து என்ன பண்ணணும், ஒரு புரோஜனமா அவங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம் சபையோட காரியங்கள்ல. ஓகே, சபை வந்து இயேசு கிறிஸ்துவின் வருகையில என்ன ஆகணும், ஒரு பூர்ண புருஷரா காணப்படணும். சோ தட் இயேசு கிறிஸ்துவின் வருகையில என்ன பண்ணுவாங்க, டைரக்டா தயார் நிலையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுத்துக்கொள்ளப்படுற மக்களா இருப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் சரி, அதே நேரத்தில் நம்ம கூட ஓடி வர சபை மக்களும் சரி, ஒரே சிந்தையாய் ஒரே மனதாய் ஏக சிந்தையோடு அன்போடு கட்டப்பட்டவங்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதுதான் இங்க பவுல் சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க. இதான் அங்க சொல்ற அன்பு. நம்ம பார்த்த யோவான் 15 சொல்ற அன்பு சொல்லி பார்க்குறோம். பக்தி சபைக்குள்ள நடக்கிற பக்தி விருத்திக்கான காரியங்கள். ஓகே, 3 படிங்க இப்போ. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஓகே, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தன்னிலும் மேன்மையானவர்களை எண்ண கடவர்கள். ஓகே, உன்னை காட்டிலும் பிறரை நேசி சொல்ற அந்த அன்பின் நிமித்தம் இங்க சொல்ல வர்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து ஒரு பாயிண்ட் என்னதுன்னா, சபை எடிஃபிகேஷன் எல்லாம் சபையோட பக்தி விருத்திக்காக, சபையோட வளர்ச்சிக்காக, சபையோட பூர்ண புருஷர் ஆவறதுக்காக இங்க செய்யப்படுற ஒரு காரியம். ஓகே, அன்பினால கட்டப்படுங்க சொல்லிட்டு. 2வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம். ஓகே, அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்து வந்து சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆக்ஸ் 1ஆம் அதிகாரம் 7 இல்ல 8ல இருந்து படிங்க. 8ஆம் வசனம் மட்டும் படிங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சி. ஓகே, எனக்கு சாட்சினா என்னது? கிறிஸ்துவ சாட்சியை அறிவிக்கணும், இருதயத்துல விசுவாசிக்கிறோம், வாயினால் அறிக்கை பண்ணணும், அப்போ ரட்சிக்கப்படுவீங்க சொல்லி நம்ம எங்க படிக்கிறோம்? ரோமர் 10:10. ரோமர் 10:9-10 படிங்க. ரோமர் 10:9-10 படிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஓகே, ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ஸோ அறிக்கையிடுறது என்னது? வெறும் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து அறிக்கை பண்றது கிடையாது. நம்ம சாட்சியை எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணணும், அறிவிக்கணுமா. அதுதான் இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்றாரு, 2 பேரா சீஷர்கள் என்ன பண்றாரு, அனுப்புறாரு சொல்லி பார்க்குறோம். அது மத்தேயு 10ஆம் அதிகாரம் இருக்கலாம், லூக்கா 10ஆம் அதிகாரமா இருக்கலாம். அங்க போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சுவிசேஷத்தை சொல்றதுக்கு அனுப்புறாரு சொல்லி பார்க்குறோம். அவரே என்ன பண்றாரு, சுவிசேஷத்தை சொல்றாரு, தேவன் ராஜ்யம் சமயமா இருக்கு, மன திரும்புங்கள் சொல்லிட்டு. இந்த சுவிசேஷத்தை வந்து என்ன பண்றாரு, தேவன் ராஜ்யத்துல வந்து எல்லாமே சரி பண்ண போகுது, மரணம் நீங்க போகுது, எல்லாத்தையுமே என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து மக்கள் மத்தியில சொல்லிட்டு இருந்தாராம். லூக்கா 4ஆம் அதிகாரம்
43. அவரோ அவர்களை நோக்கி, ம் நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், ம் இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். ஓகே. அவர் மனுக்குலத்தை மரணத்திலிருந்து நீக்கிறது மட்டும் கிடையாது படிக்கு. அதுக்கான அந்த நீக்கப்பட்டு எப்போ வந்து அதையெல்லாம் சரி செய்யப்படும் பார்த்தீங்கன்னா, தேவன் ராஜ்யத்துல சரி செய்யப்படும். அந்த நற்செய்தியை வந்து என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து ப்ரொக்ளைம் பண்ணிருக்காரு. எல்லா ஒரு டவுனா, ஒவ்வொரு பட்டணமா என்ன போய் அவர் வந்து சொல்லி தராரு சொல்லி பார்க்குறோம் மக்களுக்கு. இதுக்காகவே அனுப்பப்பட்டேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. அதே போல நம்மளும் என்ன பண்ணணுமா? போய் ஊர் ஊரா போய் சொல்லணும். எல்லார்கிட்டயும் போயிட்டு என்ன பண்ணணும்? தேவன் ராஜ்யம் வந்துருச்சு. சரி, தேவன் ராஜ்யம் வரப்போகுது. வந்துச்சுன்னு கிடையாது. இன்னும் வரல ஆக்சுவலா. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் தேவன் ராஜ்யமே வரும். இயேசு கிறிஸ்து இன்னும் வரலன்னா, அப்போ ராஜ்யம் ஒன்றும் வரல சொல்லி பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வரப்போகுது. எல்லாருமே தயாரா இருங்க. இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு தேவன் ராஜ்யம் வரப்போகுது. நம்ம இப்போ இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் டைம்ல இருக்கும். ஓகே. ஆல்மோஸ்ட் இஸ்ரேலை சூழ்ந்து படைகள் வந்து சூழ்ந்துச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகே. அதனால நம்ம எச்சரிப்பா நம்ம காலத்தையும் நேரத்தையும் புரிந்து கொண்டு நம்ம வந்து என்ன பண்றோம் வரணும். தயார் நிலையில இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் வரும்போது நம்ம வந்து எச்சரிப்போடும் தயாரோடும் நம்ம வந்து இருக்கிற புத்தியுள்ள கன்னிகைகளா நம்ம இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் இந்த இடத்துல. ஸோ இதே மாதிரி நீங்க இன்னொன்று கூட படிக்கலாம். இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க தொடங்குனதே பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தை பத்தி தான். அது கூட நீங்க படிக்கலாம். என்னதுன்னா மத்தேயு 4:17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இங்க நிறைய பேர் சொல்லுவாங்க என்னதான் ராஜ்யம் வந்து ஆஹ் அது வந்து அது நமக்குள்ளதான் இருக்கு, நம்ம இருதயத்துல தான் இருக்கு சொல்லி சொல்லும் இது. அப்பயே ராஜ்யங்கள் வந்து இயேசு கிறிஸ்து வந்து மனம் திரும்புங்கள் தேவன் ராஜ்யம் சமயமா இருக்கு சொல்லணும். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள ராஜ்யம் இல்லையா? பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா தேவன் ராஜ்யம் சொல்றது வந்து வரப்போற ஒரு ராஜ்யமா இருக்கு. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 7ஆம் எக்காளம் ஒலிக்கும். ரெவலேஷன் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 7th ட்ரம்பட் 7ஆம் எக்காளம் ஒலிக்கும். 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். ம். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. ஆ அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் பண்ணுவார் பாத்தீங்களா? என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. நம்மளுடைய கிறிஸ்துவோடைய ராஜ்யம் ஆயிடுச்சு சொல்றது லிட்டரலான ஒரு ராஜ்யம், உண்மையா வரப்போற ராஜ்யம், சாத்தான் கட்டப்பட்டு நீதி வாசமா இருக்கும் ஒரு ராஜ்யம் சொல்லி பார்க்குறோம். ஓகே. இதுதான் புதிய பூமி சொல்லிட்டு நம்ம 2 பேதுரு 3:13 படிக்கிறோம். இவ படிக்க வேணா, நீங்க தனிப்பட்ட முறையில அதை போய் பாருங்க. என்னதான் 2 பேதுரு 3:13. ஓகே. புதிய வானம் புதிய பூமி, அந்த நீதி வாசமா இருக்கும் உலகத்துக்காக காத்திருக்கிறோம் சொல்லி போட்டிருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் மார்க் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் சொல்லி சொல்றார். படிங்க. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தமிழிடத்தில் அழைத்து, ம் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் ம் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ம் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் ம் அதை இழந்து போவான். ம் என் நிமித்தமாகவும் ம் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் ம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காகவும் சுவிசேஷம் இந்த தேவன் ராஜ்யம் வரப்போகுது, இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்னது? மரணத்தை நீக்கிறதுக்காக. ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு காலம் இருக்கு. எல்லா மக்களையும் ரட்சிக்கிறாரு தேவன். தேவன் சித்தம் கூட நம்ம பார்க்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு தேவ சித்தம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து படிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக ம் அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க. என்னதுன்னா இது தேவனுக்கு வந்து நன்மையும் பிரியமா இருக்கா, ரொம்ப பிரியமா இருக்கா. என்னதுன்னா எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும், ஆல் பீப்புள் டு பி சேவ்ட். கொஞ்சம் கூட வந்து என்னது இல்ல எல்லாரும் வந்து அழியணும்னு சொல்றது கிடையாது. ஏன்னா ஒன்லி கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் வந்து காப்பாற்றப்படணும் சொல்லி கிடையாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது என்னது நற்செய்தி, எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி நான் அறிவிக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தேவதூதர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆஹ் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் சொல்லி தான் எழுதியிருக்கு.
அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரட்சிப்பு வந்து எல்லாருக்குமே வரப்போதான். ஸோ இதுதான் தேவனுடைய திட்டம். ஓகே. இந்த திட்டத்தின்படி இந்த உலகம் இந்த இந்த உலகத்தின் அதிபதி வந்து பிசாசானவன். இந்த உலகம் வந்து எதுக்கு வைக்கப்பட்டிருக்கு? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. அது வேணா படிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரம். அதுல வந்து 7ஆம் வசனம் படிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு ம். தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா தெளிவா வசனங்கள் போட்டிருக்கு. இந்த உலகம் வந்து அழிய போகுது. இதே இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன 13ஆம் வசனம் படிங்க. அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். காத்திருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களே இந்த பேதுரு இந்த அந்த அதிகாரத்தை எழுதின இந்த இந்த லெட்டர் எழுதின பேதுருவை என்ன பண்றாருன்னா அந்த நீதி வாசமா இருக்கும் உலகத்துக்கு தான் காத்திருந்தா சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்துல வந்து நாங்க பணக்காரன் ஆகணும் இல்லைன்னா வந்து ஐஸ்வர்யன் ஆகணும் சொல்ற ப்ராஸ்பரிட்டியோ ஓகே ஐஸ்வர்யத்தையோ பிளெஸிங்ஸையோ அதை பண்ணல. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனங்கள் அடுத்து என்ன நடக்குது அடுத்து என்ன நடக்குது சொல்லி பாத்தீங்கன்னா அதை வந்து இங்க உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது சொல்றதெல்லாம் வந்து தீர்க்கதரிசனம் கிடையாது. ஏற்கனவே தேவன் வந்து தீர்க்கதரிசனத்தை வந்து சொல்லிட்டார். சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷத்துல முடிஞ்சிச்சு. வெளிப்படுத்தின விசேஷமா என்னது? தீர்க்கதரிசன புத்தகம். அது யோவானுக்கு இனி சம்பவிக்க போற காரியங்களை யோவான் மூலமா நம்மளுக்கு பைபிள்லயே கொடுத்தாச்சு வெளிப்படுத்தல. அது கடைசியில எழுதப்பட்டது என்னது? இதுக்கு மேல ஒன்னுத்தையும் ஆட் பண்ணாதீங்க, ஒன்னுத்தையும் கூட்டாதீங்க, ஒன்னுத்தையும் எடுக்காதீங்க சொல்லியாச்சு. இதுக்கு மேல தீர்க்கதரிசனம் சொல்லி கிடையாது. முடிஞ்சிச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் பைபிள் முடியும் போது என்னாச்சு? எல்லா காரியங்களும் முடிஞ்சிச்சு சொல்லி பாக்குறோம். அதே போல அது 200 கிபி போல. அதே போல மிராக்கிள்ஸா இருக்கட்டும், அற்புதங்களா இருக்கட்டும், இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற காரியங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தேவனால் அனுபவிக்க சாரி அனுமதிக்கிறது கிடையாது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இப்ப நடக்கிற காரியங்கள்லாம் இந்த மிராக்கிள்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா அந்நிய பாஷையில பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்பயே நின்றுச்சு. இவ பேசுறது வந்து என்ன பண்றாங்கன்னா அந்நிய பாஷை எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா புரஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக. இப்ப நிறைய பேர் சர்ச்சுக்குள்ளே இருந்து பேசிட்டு இருக்காங்க. அது மூலமா ஆவி நிரம்பி என்ன பண்றாங்கன்னா நாங்க ஆவியில் நிரம்பி இருக்கோம். எப்படி வந்து அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வந்து அவங்க ஆவியில் நிரம்பி இருந்தாங்களோ அது அந்நிய பாஷையில பேசினாங்களோ அதே போல நாங்களும் பேசுறோம் சொல்லி சொல்றாங்க. நாங்க தேவதூதருடைய பாஷை பேசுறோம். நாங்க வந்து தேவன்கிட்ட டைரக்டா நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம் சொல்லி சொல்றாங்க. அதை பத்திலாம் நம்ம கிளியரா நம்ம பார்க்கலாம். அதை எதை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம ஏற்கனவே நம்ம தேவதூதர்கள் பாஷை பேசினாலும் அன்பு எனக்கு இரவைட்டால் ஒன்றும் இல்லை. அப்ப என்ன பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் அவ்வளவு பெரிய பரலோகத்தின் பாஷையை நீங்க பேசினாலும் உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா ஒன்னும் இல்லை சொல்ற ஒரு மெட்டாஃபோர்ல பேசிட்டு இருக்க சொல்றாரு. அங்க லிட்டரலா வந்து அவங்க பேசுனாங்கன்னு சொல்லி சொல்ல வரல. ஓகே, அதே போல இந்த ஹீலிங்கா இருக்கட்டும், இந்த அற்புதங்கள் அதா இருக்கட்டும், இதெல்லாம் நல்லதுதான். ஓகே, ஒருத்தங்களுக்கு வந்து சுகம் இல்லாம இருக்குங்கன்னா அவங்க சுகம் தர்றதுன்னா நல்லதுதான். அதுதான் யாக்கோபு கூட சொல்றாரு பாருங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபு ஜேம்ஸ்ல ப்ரே ஃபார் த சிக் வித் ஆயில். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14 உங்களில் ஒருவன் 15. வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. ம் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். ம் அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். ஓகே. கர்த்தர் அவனை எழுப்புவார். ம் அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஓகே. பாத்தீங்கன்னா சபைக்குள்ள மிராக்கிள்ஸ் பண்றாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மிராக்கிள்ஸ் இருக்குமே பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகே, ஒருத்தவங்க விசுவாசி ஆயிட்ட பிறகு அந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் கிடையாது. எனேபிள் ஆகாது. ஒன்லி தேவன் கொடுத்தது என்னதுன்னா ஒரு அவிசுவாசிகளுக்கு சுவிசேஷம் பரவுறதுக்காக அவர் கொடுக்கப்பட்ட எனேபிள் பண்ணப்பட்ட ஒரு காரியம். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா சபையில வந்து ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு அங்க இருக்க மூப்பரோ அங்க இருக்க மக்களோ என்ன பண்றாங்க? ப்ரே பண்ணி அவங்க சுகத்துக்காக வந்து ப்ரே பண்றாங்க. சப்போஸ் அவர் பாவம் பண்ணிருந்தாருன்னா இஃப் தே ஹேவ் சின்ட் அந்த பாவங்கள் அவங்களுக்காக மன்னிக்கப்படணும் சொல்லி ப்ரே பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பா அவங்களுக்காக மன்னிக்கப்படுறதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதுவும் என்னது தேவ சித்தத்தின்படி தான் இது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த அந்த ஹீலிங் சுகமாக்குறது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பார்த்தீங்கன்னா பவுல் கூட வேண்டுறாரு. ஒருத்தருக்காக என்னதுன்னா அவர் மரிக்காத படிக்கு துக்கம் மேல் துக்கம் வராத படிக்கு எப்பாப்ராத்தாக்கு வேல் வேண்டுறாரு. அதே போல தேவன் என்ன பண்றாரு? அந்த வேண்டுதலை கேட்டு அவரை சுகப்படுத்துறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஈவன் பார்த்தீங்கன்னா தீமோத்தேயு கூட வந்து உடம்பு சரியில்லாம இருக்கு. அதுக்கு என்ன பண்றாரு? நீ கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்கோ, உன் வயிற்று வலிக்கு சரியாயிடும் சொல்லிட்டு மெடிசன் சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா சபை விசுவாசி ஆயிட்ட பிறகு அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் அந்த காரியங்கள்லாம் என்ன இல்லை அது உள்ள கிடையாது சொல்லி பார்க்குறோம். அது ஆரம்பத்து காலத்திலே அந்த அந்த வரங்கள் இருந்த காலத்திலே
வரங்கள் போயிட்ட பிறகு இப்ப பெந்தைகோஸ்தே மூமெண்ட், ஓகே, 1900 ஆரம்பிச்ச பிறகு இந்த மாதிரி காரியங்கள்லாம் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள எல்லாத்தையும் நுழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி வசனங்கள் இந்த மாதிரி நீங்க பாருங்க, சிஎஸ்சில இருக்காது, ரோமன் கேத்தலிக்ல இருக்காது, இல்லைன்னா வந்து 1900க்கு முன்னாடி சுமார் 200னா 200ல இருந்து 1900 வரைக்கும் இருக்கிற வருஷங்கள்ல இந்த அற்புத அடையாளங்கள், அந்நிய பாஷைகள் எதுவுமே கிடையாது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த யுஎஸ் இல்லைன்னா வந்து அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா தேசங்கள்ல இருந்து, அந்த தேசங்கள்ல இருந்து தான் என்ன பண்ணுச்சு, இந்த மாதிரி காரியங்கள் நிறைய மூமெண்ட்ஸ் ஆரம்பிச்சது. லூத்ரன் மூமெண்ட், அப்புறம் பெந்திகோஸ்தி மூமெண்ட், அப்புறம் லூத்ரன் வந்து இங்க ஆரம்பிச்சது யூரோப்ல. இது மொர்மன் மூமெண்ட்ஸு, அப்புறம் ஜெகோவா விட்னஸ், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் செவன்த் டே அட்வென்ட் சொல்ற நிறைய மூமெண்ட் வந்து என்ன பண்ணுச்சுன்னா இயக்கங்கள் வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம பார்க்குறது. இது முழுக்க முழுக்க யார் மூலமாக செய்யப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசாசுனால செய்யப்படுது. அந்த வசனம் கூட படிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 11:14. 2 கொரிந்தியர் 11:14. அது படிக்க. ஆச்சரியம் அல்ல. ம் சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ம் ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் ம் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அக்கிரம சிந்தக்காரரே உங்களை அறியேன். ஓகே, உங்களுக்கு தெரியாது எனக்கு, நீங்க அக்கிரம சிந்தக்காரர், ஈவல் டூவர்ஸ் சொல்லி சொல்றாரு. அவ பார்த்தீங்கன்னா எப்படி பரிசேயர்கள் வந்து பிசாசின் எல்லாம் சாத்தானின் ஆட்களா இருக்காங்களோ, இல்லைன்னா வந்து சாத்தானின் அந்த சொல் பேச்சு, இல்லைன்னா அவங்க தப்பான காரியங்கள் விரோதமா, சத்தியத்துக்கு விரோதமா இருக்காங்களோ, அதே போல இங்கேயும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த அந்நிய பாஷை இந்த இது இப்போ இல்லாத டைம்ல இதெல்லாம் வச்சு நம்பிட்டு இதுதான் முக்கியம், இதுதான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு வரங்கள் பத்தியும் இந்த மாதிரி வந்து அந்நிய பாஷை, அப்புறம் மிராக்கிள்ஸ் அற்புதங்கள், அடையாளங்கள், அப்புறம் ஹீலிங் சுகமளிக்கிறது, அது மட்டும் இல்லாதபடிக்கு ப்ராஸ்பரிட்டி, ஓகே, பிளெஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதங்கள் இதை பற்றி பேசிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு சத்தியத்தின் மேல் விருப்பம் இல்லாதபடிக்கு அவங்க அசத்தியத்தின் மேல் வாஞ்சி உள்ள மக்களாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வசனத்தை படித்து நம்ம முடிச்சிடலாம். ஓகே, அந்த வசனம் வந்து தீமோத்தியில் இருக்கு. ஆஹ் ஆஹ் ஒரே நிமிஷம் அந்த வசனம் எடுத்துக்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ல இருந்து படிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் ம் செவித்தின உள்ளவர்களாகி ம் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு ம் சத்தியத்திற்கு ம் செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ம் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. ம் தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், ம் உன் ஊழியத்தை நிறைவேற்று. போதும். பார்த்தீங்கன்னா ஒரு இந்த காலத்துல தான் நம்ம இருக்கிறோம் ஆக்சுவலா. பார்த்தீங்கன்னா கட்டுக்கதைகளை கேட்டு அவங்க ஆரோக்கியமான உபதேசத்துக்கு வந்து செவி கொடுக்காதபடிக்கு அவங்க காதுக்கு எது இனிமையா இருக்கோ, ஆசீர்வாதம், நன்மை, ஓகே, ஹீலிங்கு, சுகமளிக்கிறது சொல்லி அதை தான் வந்து விரும்புறாங்க சொல்லி பார்க்குறோம். உண்மையான சத்தியத்துக்கு வந்து என்ன இல்லை, அந்த அவங்களோட செவிகள் கொடுக்கப்படல சொல்லி பார்க்குறோம். ஆனா பவுல் தீமோத்தேயுக்கு, அவருடைய குமாரனாகி தீமோத்தேயுக்கு சொல்றது என்னதுன்னா, நீயோ என்ன பண்ணு, எல்லா சூழ்நிலையிலையும் உபத்திரவத்தை நீ தாங்கிக்கொள். ஓகே, உன் சுவிசேஷனுடைய வேலையை செய், சுவிசேஷமா அறிவி, உன் ஊழியத்தை நிறைவேற்று, சபையை என்ன பண்ணு, எல்லா இடத்துலையும் வந்து அவங்கள வந்து தேற்று, அவனை கனப்படுத்து, அவங்களுக்கு தேவையான காரியங்களை வந்து செய் சொல்றதா சொல்றாரு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் செஞ்சு நல்ல போராட்டத்தை போராடி இப்போ என் ஓட்டத்தை நான் முடிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் படிச்சு முடிச்சிருங்க. 6:7. ஏனென்றால் நான் இப்பொழுதே வானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். ம் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. ம் நல்ல போராட்டத்தை போராடினேன், ம் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ம் இது முதல்
நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ம். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷர்களாக தான் நம்ம இருக்கணும். ஸோ எது நீதியோ எது சத்தியமோ அதை பற்றி கொண்டு உண்மையான விசுவாசத்தோடு நம்ம நடக்கிறவங்களா இருக்கணும். அது தேவனுடைய சித்தம் என்னது, தேவனுடைய சித்தத்தின் வழி என்னது, ஓகே, எல்லா மக்களும் ரசிக்கப்படுறது, அது அந்த சித்தத்தை இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சாரு. அப்போ அந்த சித்தத்தின்படி நம்ம என்ன பண்ணோம், சாட்சியை அறிவிக்கணும் ஒன்று. ரெண்டாவது விஷயம், சபையோட பக்தி விருத்திக்கான காரியங்களை நம்ம வந்து ஈடுபட்டு ஒருத்தரை நம்மளை காட்டிலும் மேன்மையாக எண்ணணும். உன்னை நேசிப்பதோடு பிறரை நேசிக்கணும் சொல்கிற அந்த காரியங்கள் தான் நம்ம பண்ண வேண்டிய காரியம், முக்கியமான காரியங்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லிட்டு போனார். இதை நம்ம தெளிவாக பண்ணணும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த பாடத்தில் நம்ம வந்து மிச்சம் இருக்கிற ரிமைனிங் இந்த அந்நிய பாஷை எல்லாம் இருக்கட்டும், அந்நிய பாஷையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஆவியின் வரங்கள் சொல்கிற அந்த பாட்டில் ஒன்றும் ஒரே டாபிக் மட்டும் ரிமைனிங் இருக்குது. அது மட்டும் நம்ம அடுத்த வாட்டி நம்ம பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் எழுதுங்க. நன்றி.